ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு இஃப்தார் ரெசிபி தாங்க. இஃப்தார் நேரத்தில் தான் நம்ம பிள்ளைங்களுக்கு விதவிதமாக செஞ்சு கொடுப்போம். பிள்ளைங்க இந்த வெயில் நேரத்தில் நோன்பு வைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கணும், அதே நேரம் ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுக்கணும். இந்த வெயிலுக்கு பழங்கள் அதிகமாக எடுத்துட்டால் ரொம்ப நல்லது. ஆனால் பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதை இந்த மாதிரி ஃப்ரூட் கஸ்டர்டாக செஞ்சு கொடுத்துட்டா மிச்சம் வைக்காமல் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுமே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது சில்லுன்னு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும், அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 லிட்டர் பாலில் செய்ய போகிறேன். இது வந்து ஒரு 5-6 பேர் அளவுக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் 1/2 லிட்டர் பால் உடச்சி சேர்த்துக்கலாம். அது கூட வந்து நான் 1 டம்ளர் தண்ணியுமே சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா கஸ்டர்டு சேர்த்தோன்னா நல்லா திக்காகும், அதனால் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பால் நல்லா சூடாகட்டும். பால் காஞ்சு வர்றதுக்குள்ளே இதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் சேமியா எடுத்திருக்கேன். இது ஏற்கனவே வறுத்த சேமியா தான், அதை இன்னும் கொஞ்சம் நம்ம வறுத்துக்கலாம். நெய் வந்து நிறையா சேர்க்காதீங்க, ஃப்ளேவர் மாறிடும். அதனால் கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த சேமியாவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான கஸ்டர்ட் பவுடர் எடுத்துடலாம். நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இதில் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்குது, அந்த பாலை சேர்த்துட்டு இதை கட்டி இல்லாமல் நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு மிக்ஸ் பண்ணும்போது கட்டிப்படாமல் இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே நமக்கு வந்து பால் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா பொங்கி பொங்கி நல்லா காய விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம இது போல் கரண்டியை வச்சு கூட கலந்து விட்டுடலாம். இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சு. இனிப்புக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துடலாம். இனிப்பு கொஞ்சம் தூக்கலாகவே வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். பால் பொங்கி வடிஞ்சிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போது சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை இது கூட சேர்த்துடலாம். இந்த சேமியா பார்த்திங்கன்னா நல்லா நின்று வேகும், அதனால் கட்டி விழாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. சேமியா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம கஸ்டர்டு பவுட்ரு சேர்க்கணும். ஏன்னா கஸ்டர்டு சேர்த்தோடனே பால் வந்து திக்காக ஆரம்பிச்சிடும். அப்போ சேமியா வேக வச்சோன்னா அடிப்பிடிச்சிடும். அதனால் நல்லா சேமியா வேகணுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம கஸ்டர்ட் பவுட்ரு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள். நமக்கு சேமியா வந்து நல்லா வெந்துருச்சு. நீங்கள் எடுத்து கை வச்சு நசுக்கி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடரை இதில் சேர்க்கும்போது மறுபடியுமே ஸ்பூன் போட்டு கலந்து விட்டுக்கிட்டு சேருங்க. ஏன்னா மறுபடியுமே கீழே தங்கி நிற்கும். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கஸ்டர்டு சேர்த்தோடனே நல்லா திக்காக ஆரம்பிக்கும் பால். அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. திப்பியாக நிற்காத அளவுக்கு ஒரே சீராக கலந்து விட்டுக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த கஸ்டர்ட் பவுடர் வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு வருது. ஆனால் எனக்கு வந்து இந்த கஸ்டர்ட் பவுட்ரு பத்தலை. நான் வந்து 2 ஸ்பூன் தான் சேர்த்துருந்தேன் இல்லையா, அதனால் மறுபடியும் 1 ஸ்பூனை வந்து நான் பாலில் கரைச்சிட்டு இது கூட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது வந்து நல்லா ஒரு திக்கான பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடணும். கஸ்டர்ட் நல்லா வெந்து திக்காக வரணும். இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவு திக்காக வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இது நல்லா ஆற விட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் காலையிலே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ தான் நம்ம சாயந்தரம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான பழங்கள் எல்லாம் எடுத்துக்கலாம். விதவிதமாக பழங்கள் சேர்க்கணுமா, நிறைய பழங்கள் சேர்க்கணுமா அப்படிலாம் சொன்னால் கட்டாயம் கிடையாது. வெறும் வாழைப்பழம் மட்டும் இருந்தாலே வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். வெறும் ஆப்பிள் மட்டும் இருந்தாலுமே ஆப்பிள் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு நிறைய பழங்கள் வீட்டில் இருக்குன்னா என்ன பழங்கள் வேணாலும் நீங்கள் சேர்த்து கொடுக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து ஆப்பிள், செவ்வாழை, பச்சை திராட்சை, கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன். இது கூட வந்து 2-3 பேரிச்சம்பழமே நான் விதை எடுத்து சேர்த்துக்க போகிறேன். இதில் மாதுளம்பழம் சேர்த்தாலுமே இன்னும் சூப்பராக இருக்கும். ஆப்பிள் வந்து தோல் ரொம்ப ரஃப்பாக இருக்கிறனால நான் தோலெல்லாம் உரிச்சிட்டு நான் சேர்த்துக்க போகிறேன். பொதுவாகவே நோன்பு திறந்தோடனே பழங்கள் கட் பண்ணி கொடுத்து பிள்ளைங்களை சாப்பிட வச்சோன்னா அது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. ஆனால் நம்ம வெறுமனே பழங்களை கட் பண்ணி வச்சா பிள்ளைங்க சாப்பிட்றது இல்லை. கட் பண்ணி வச்ச பழம் அங்கேயும் இங்கேயுமா இழுப்பட்டு வேஸ்ட்டாக தான் போகுது. அதனால் இது போல் கஸ்டர்டில் போட்டு கொடுத்தோன்னா அந்த பழங்களும் மிஞ்சாது, பிள்ளைங்களும் நல்லா திருப்தியாக சாப்பிடுவாங்க. அதே மாதிரி கஸ்டர்டு காய்ச்சினோடனே அதிலே நான் பழங்களை போட்டு மிக்ஸ் பண்ணிலாம் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். ஏன்னா திராட்சை பழம்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிடலாம் அவசியம் கிடையாது. அதனால் கஸ்டர்டை நல்லா காய்ச்சி காலையிலே வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா க்ரீம் மாதிரி நல்லா சூப்பராக திக்காயிரும் பார்த்தீங்களா. அப்போ சாயந்தரம் நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து நம்ம இந்த பழங்களை கட் பண்ணி போட்டு வச்சோன்னா பழங்கள் நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு இதில் வந்து வெறும் செவ்வாழை மட்டும் போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவுமே இருக்கும்.
இப்போ தேவையான பழங்கள் எல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மாதுளம்பழம் சேர்த்திங்கனாலுமே இன்னும் சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி என்கிட்ட மாதுளம்பழம் இல்லை, அதனால் நான் இருக்கிற பழங்களை ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இப்போ நம்ம காய்ச்சி வச்ச கஸ்டர்ட் எடுத்து பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சோன்னே நல்லா திக்காக செட் ஆகி வந்திருக்குங்க. நம்ம வச்சதை விடவே இன்னும் கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு. அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும்னு பார்த்துட்டு காய்ச்சிட்டு அது போல் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். இதில் பழங்களை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும், சூப்பராக இருக்குங்க. இதில் நம்ம சேமியா சேர்த்துறதுனால இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை ஒரு கண்ணாடி பவுலில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எவ்வளோ பழம் தேவைன்னு பார்த்துட்டு நீங்கள் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறையா இருந்துச்சுன்னா இந்த கஸ்டர்டு மிக்ஸை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் கூட கொஞ்சம் பழங்கள் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சம் பால் கூட காய்ச்சி நீங்கள் ஊற்றிட்டு கூட சாப்பிட்லாங்க. அதனால் தேவையான அளவுக்கு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பழங்கள் எல்லாமே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது கூட நீங்கள் தேன் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து இதிலே இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இப்போ இது எல்லா பழத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டு எடுத்துடலாம். நோன்பு திறந்துட்டு ஏதாவது ஒரு பழங்கள் கட் பண்ணி வச்சோன்னா சாப்பிட்றதே கிடையாது. இப்போ இதில் நம்ம என்னென்ன பழங்கள் கலந்துருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு பழம் கூட மிஞ்சாது. எங்கள் வீட்டில் இந்த கஸ்டர்டு செஞ்சேன்னா எனக்கே கிடைக்காது, அந்தளவுக்கு காலியாகிடும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபி, பார்க்கவே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இது மேலே வேணால் நீங்கள் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் நட்ஸும் போட்டுக்கோங்க. நான் வந்து பாதாமும் முந்திரியும் மட்டும் லைட்டாக கொஞ்சம் துருவிட்டு சேர்த்துருக்கேன். அது இன்னுமே சூப்பராக இருக்கும். கடித்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கஸ்டர்டு பவுடர் வச்சு நிறையா ஸ்வீட் ரெசிபி செய்யலாங்க. கஸ்டர்டு வந்து உடம்புக்கு கெடுதல்லாம் கிடையாது, ஏன்னா இது வந்து சோள மாவு தான். இதில் சீனி அதிகமாக இருக்கிறனால நீங்கள் செய்யக்கூடிய பொருளில் சீனியை மட்டும் கம்மி பண்ணிட்டீங்கன்னா போதும். மற்றபடி இது சாப்பிடக்கூடிய பொருள் தான். இதில் நிறைய புட்டிங் ரெசிபி, ஐஸ்கிரீம் ரெசிபி நிறையா செய்யலாம். இது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. நோன்பு திறந்தோடனே சில்லுன்னு டேஸ்ட்டாக சாப்பிட்ற மாதிரி, பழங்கள் சாப்பிடாத பிள்ளைங்களை கூட சாப்பிட வைக்கிற மாதிரி ஃப்ரூட் கஸ்டர்ட் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோங்க. இதே மாதிரி நிறைய இஃப்தார் ஸ்நாக் ரெசிபி, இந்த மாதிரி டெசர்ட் ரெசிபி, இது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குங்க. சேனல் நேமுக்கு கீழே ப்ளேலிஸ்ட்டில் இஃப்தார் ரெசிபிஸ்னே கொடுத்துருக்கேன். தேவைப்படுறாங்க ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.